Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ePac Prefab IPO ஓட complete analysis பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1999ல incorporate பண்ணிருக்காங்க and இவங்க வந்து pre-engineered steel buildings and prefabricated structures manufacturing and marketing businessல இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து டிசைன், ஃபேப்ரிகேஷன், ஹேண்ட்லிங், இன்ஸ்டாலேஷன் இந்த மாதிரி கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை 2 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பிசினஸ் சொல்லியிருக்காங்க அண்ட் செகண்ட் வெர்டிகல் வந்து இபிஎஸ் பேக்கேஜிங் பிசினஸ்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஜினியர்டு பில்டிங்ஸ், மாடுலர் பில்டிங்ஸ், லைட் கேஜ் ஸ்டீல் ஃபார்மிங், சாண்ட்விச் பேனல்ஸ், ஸ்டாண்டர்ட் மாடுலர் சொல்யூஷன்ஸ் அண்ட் இபிசி சொல்யூஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இந்தியாவில் 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இந்த கம்பெனியில 849 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் இது வரைக்கும் 7409 பிளஸ் ப்ராஜெக்ட்ஸை சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனிக்கு கரண்டா 2517 ரெப்யூட்டட் கிளைண்ட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனி நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பிசினஸ்ல இருந்து 84.07% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் இபிஎஸ் பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ்ல இருந்து 15.93% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பிசினஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது நார்த் அண்ட் சென்ட்ரல் இந்தியால இருந்து 32.88%, வெஸ்டர்ன் ரீஜன்ல இருந்து 31.95%, சவுத்ல இருந்து 23.60 அண்ட் ஈஸ்ட்ல இருந்து 11.37% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. எக்ஸ்போர்ட்ல இந்த கம்பெனி ரொம்பவே கம்மியான ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 59.32 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 337.01 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் பண்ட் வந்து 194 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பண்ட் வந்து 204 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிற டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட எண்ட் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட இபிஎஸ் இயர் கேட்டகரியில டெவலப் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட இபிஎஸ் வந்து 7.65 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 26.67 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பிசினஸ்ல இருக்கிற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற லிஸ்டட் கம்பெனிஸோட பிஇ ரேஷியோ வந்து நெகட்டிவ்ல இருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பாக்குறேன். சோ பிரைஸ் வேல்யூஷன்ல இந்த கம்பெனி அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7765 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னாலும் ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பேட் மார்ஜின் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 5.20% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து 22.69% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 22.88% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நெட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.15 டைம்ஸ் அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்னு பார்க்கும்போது பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்,
எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், இன்டர் ஆர்க் பில்டிங் சொல்யூஷன்ஸ் அண்ட் பேர்ட் ஷெல் லிமிடெட். இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் அட்வான்டேஜ் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியாவோட ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இயர் கேட்டகரியில நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் டைமை நல்லாவே ரெடியூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஃபினான்சியல் இயர் 30யோட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி வந்து 9 to 11% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட நியூ கேபிட்டல் ரிக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட எக்ஸிஸ்டிங் பாரோயிங்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ செப்டம்பர் 24 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 26 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹2 per ஷேர். ஒரு லாட்டுக்கு 73 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 504 crores. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். செப்டம்பர் 29 அலாட்மெண்ட் வந்துடும். நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 1 லிஸ்டிங் டேட். நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 87.27% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்றேன். யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா இபேக் ப்ரீஃபேப் டெக்னாலஜிஸ் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசன் அண்ட் இஷ்யூ டைப்புக்கு நியூட்ரல் ரேட்டிங், பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ₹14 பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 7% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்தமே நான் அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் டேட்ல நிறைய ஐபிஓஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட ஃபண்ட்ஸை எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணுங்க. நான் எந்தெந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறேன் அப்படிங்கிற டீடைல்டு எக்ஸல் டாக்குமெண்ட்டை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் கூடிய சீக்கிரமாவே ஷேர் பண்றேன். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.